மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாம் தொடர்ந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய குடும்பமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. நாம் ஒன்று நினச்சோம்னா நடக்கிறது வேறாக இருக்குது. நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கணவருக்கு நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, எந்த கெடுதலும் செய்யலை. இருந்தாலும் கூட நாங்கள் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செய்ய வேண்டியதுங்க, மளிகை ஷாப்பில் நவதானியங்கள்னு சொல்லி கேட்டு 1 கிலோ மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது கூடவே கருப்பு திராட்சை இருக்கோங்க, அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த நவதானியத்தில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு சின்ன துணி எடுத்து அதில் ஒரு மூட்டையாக கட்டுங்க. அதை நீங்கள் படுக்க போகும்போது உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய நவதானியத்தை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுக்கணும். எந்த பறவையாக இருந்தாலும் சரிங்க, காக்கா, குருவி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தினந்தோறும் போட்டு பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஒரு பறவை வர ஆரம்பித்தாலே மற்ற பறவைகளையும் அது கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நவதானியம் போடும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் கலந்து போடுங்க. இதை தொடர்ந்து ஒரு 48 நாள் விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்களேன். கண்டிப்பாங்க இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகள், கஷ்டங்கள், கண்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாறி உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறங்க நீங்கள் நவதானியத்தை உங்கள் தலைக்கு அடியில் வச்சு போடணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் சும்மாவே உங்கள் கைகளில் போட்டுக்கிட்டே வரலாங்க. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட தரம் முன்னுக்கு வரும். உங்கள் குடும்பமே நல்ல செழிப்பாக நல்ல தலை தோங்கி இருக்குங்க. செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.